Andy's kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தான். இதுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 கப் அளந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறோம். பேக்கிங் பவுடர் சேர்த்தும் போது நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். வெஜிடபிள் ஆயில் அல்லது கடலை எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த எண்ணெயும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு பால் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பால் நீங்கள் சேர்த்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஏன்னா மாவோட தன்மையை பொறுத்து பால் கம்மியாக கூட பிடிக்கும். இல்லை மாவு நல்ல மாவு அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா கூட பால் இன்னும் இழுக்கும். இதை நல்லா கையில் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பாருங்கள், இதை நல்லா எண்ணெய் கொஞ்சமாக தடவி இதை நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இந்த மாவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா ரவுண்டாக கொஞ்சமாக மாவு தடவி ட்ரை மாவு போட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். இதை நல்லா உருட்டி எடுத்துட்டு நல்லா சைட்லாம் நல்லா லைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. சைடில் மட்டும் மொத்தமாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்காது. இந்த மாவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்மளோட சப்பாத்தி உருட்டி வச்சாச்சு. இதை நம்ம தோசை டவாவில் போட்டு சுட்டு எடுக்கலாம். ஒரு 2-3 சப்பாத்தி உருட்டி வச்சுட்டு அப்புறமா நம்ம சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தோசை டவாவை அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சப்பாத்தியை ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்தோடனே திருப்பி விடலாம். கையில் நல்லா சுற்றி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இதுக்கு நம்ம ஒரு பொட்டு கூட எண்ணெய் ஊற்றாமல் சுட போகிறோம். ஒரு துணியை வச்சு நல்லா மெல்லமாக அமுக்கி விடுங்க. அப்போ நல்லா உப்பி வரும். இதனால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை கிளாத்தை தான் நான் இது பண்ணுறேன். இதில் எண்ணெய் தடவலை வச்சு எல்லா பக்கமும் அமுக்கி விடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி ரொம்பவே மெதுவாக சாஃப்டாக இந்த சப்பாத்தி வரும். எல்லா பக்கமும் நல்லா வெந்தோன்னே இதை நம்ம எடுத்துடலாம். சப்பாத்தி மாவு எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோ சாஃப்டாக வரும். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு சப்பாத்தி சுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். கையில் நல்லா சுற்றி விட்டுட்டு அந்த பபிள்ஸ் வர்றப்ப நம்ம துணியை வச்சு அமுக்கி விடலாம். 2 பக்கம் திருப்பினதுக்கப்புறமா நம்ம பபிள்ஸ் வர்றப்ப அந்த துணியை ப்ரெஸ் பண்ணி அந்த சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வருது. இப்போ இந்த சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு.
நல்லா எல்லா ஓரத்துலேயும் நல்லா அமுக்கி விட்டோம்னா, நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா சப்பாத்தி நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க நம்மளோட சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி உருட்டி ப்ரெஸ் பண்ணால் கூட குட்டி ஆயிடுது. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இந்த சப்பாத்திங்க. சின்ன சின்னதாக பிச்சா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.